வெல்கம் டு ஜோமா டைம் ஜோதிலக்ஷ்மி மேத்ஸ் டியூட்டர். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடுங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் செயின் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி போயிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையனோ பொண்ணோ இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, என்கேஜ்மெண்ட் வைப்பாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்லேருந்து நெக்ஸ்ட் என்ன வரும்னா மேரேஜ் ஃபங்க்ஷன். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா என்னாகும், அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட பெயர் வைக்கிற ஃபங்க்ஷன், அண்ட் தென் அதனுடைய பர்த்டே, தென் அந்த குழந்தை பெருசாகும் போது அதுக்கு திரும்ப அகெயின் என்கேஜ்மெண்ட், மேரேஜ்னு செயின் ரியாக்ஷன் மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி மேத்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய செயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னதுன்றதை பற்றி நம்ம கிளாஸ்க்குள்ளே போனால் தானே பார்க்க முடியும். போக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அ செயின் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ மிஷின், another machine here. This is first machine, and then the second machine, then the third machine. Okay, இந்த ஃபர்ஸ்ட் மிஷினில் நம்ம ஆக்சுவலி வாட்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் மிஷினுக்குள்ளே வாட்டர் ஊற்றுறோம். ஸோ இங்கே ஊற்றின வாட்டர் எக்ஸ் அப்படின்னா, இந்த வாட்டர் இங்கே போகும்போது ஆக்சுவலி இங்கே என்ன இருக்குது, வாட்டர் இங்கே போகும்போது அது சோடாவாக கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, அகெயின் இந்த சோடா இங்கேருந்து இப்படி போகும்போது இங்கே ஃப்ளேவர் ஆட் ஆகுது. அந்த சோடாவில் என்ன ஆகுது, ஃப்ளேவர்ட் சோடா கிடைக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் கன்வெர்ட்டட் டு சோடா, தென் சோடா இஸ் added to flavor. ஓகே, ஸோ இப்போ 2 ப்ராசஸ்னால் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை எஃப் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜி நேம் கொடுக்குது. ஓகே, அப்போ இங்கே நடந்த ப்ராசஸ் என்னது அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். சியா இந்த எக்ஸு எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. தென் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஜின்ற ஃபங்க்ஷனில் போகும்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு நத்திங் பட் இங்கே என்னதுன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 2 ஃபங்க்ஷன்ஸும் மர்ஜ் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கிது, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே எக்ஸுன்றது வாட்டர், எஃப் ஆஃப் எக்ஸுன்றது சோடா, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுன்றது ஃப்ளேவர்ட் சோடா. ஓகே, ஸோ இன்னும் வித் அனதர் எக்ஸாம்பிள் நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா, ஸோ உங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் ரிலே ரேஸ்னு ஒன்று நடக்கும் பார்ப்பீங்க. அந்த ரிலே ரேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு டீம்லேயும் 3 or 4 பிளேயர்ஸ் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் ஒரு ராட் மாதிரி கையில் வச்சுருப்பாங்க. அந்த ராடுக்கு நேம் பேட்டன். அந்த பேட்டனை செகண்ட் ரன்னர்கிட்ட கொண்டு போய் பாஸ் பண்ணணும். அந்த செகண்ட் ரன்னர் திரும்ப அந்த பேட்டனை வாங்கினதுக்கப்புறம் தான் அவர் ஓட ஆரம்பிப்பார். அவரும் ஓடி போய் தேர்ட் ரன்னர்கிட்ட அந்த பேட்டனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் அந்த தேர்ட் ரன்னர் கோஸ் டு ஃபோர்த் ரன்னர். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் ரன்னர் யாரோ அவங்க போய் வின்னிங் பாயிண்ட்டை டச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரிலே ரேஸ். இதையே நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் இந்த காம்போசிட் ஃபங்க்ஷனுக்கு. அதாவது என்னதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரன்னரை இங்கே நம்ம A1ன்னு எடுக்கிறேன். செகண்ட் ரன்னர் இங்கே இருக்கார், அவர் A2. தேர்ட் ரன்னர் A3. எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் பேட்டன் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ரன்னர்கிட்ட பாஸ் பண்ணுவார். செகண்ட் ரன்னர் அந்த பேட்டன் எடுத்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார், ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி A3ட்ட போய் அந்த பேட்டனை கொடுப்பார். A3 என்ன பண்ணுவார், நெக்ஸ்ட் ரன்னர்கிட்ட கொடுப்பாரு. இல்லாட்டி அவர் தான் லாஸ்ட் பிளேயராக இருந்தால் அவர் வின்னிங் பாயிண்ட்டை டச் பண்ணுறதுக்கு ஓடுவார். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது 3 பிளேயர்ஸ் தான், 3 ரன்னர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இதில் 2 ப்ராசஸ் நடக்குது. அந்த 2 ப்ராசஸை நம்ம ஃபங்க்ஷனாக அசியூம் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் A1 A2ட்ட போய் பேட்டன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத எஃப்னு எடுத்திங்கன்னா, தென் A2 A3 கிட்ட போகிறது ஜின்ற ஃபங்க்ஷனாக எடுக்கிறேன் நான். ஓகே, ஸோ இந்த A1 A2 கிட்ட போகும்போது இங்கே என்ன ஆகிடும்னா, இது எஃப் ஆஃப் A1 ஆகிடும். தட் இஸ் எஃப் ஆஃப் A1 இஸ் ஈக்குவல் டு A2 here.
ஓகே. தென் இந்த A2 A3 கிட்ட போகும்போது இது என்ன ஆகிடும்னா G ஆஃப் F ஆஃப் A1 ஆகும். ஓகே. ஸோ இந்த லாஸ்ட் ரன்னர், சப்போஸ் இவர் தான் இந்த டீம் தான் வின் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் ரன்னர் தான் ஃபஸ்ட்டு போய் வின்னிங் பாயிண்ட்டை டச் பண்ணுறாருன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணியிருந்தாருன்னா இந்த லாஸ்ட் பிளேயர் அதுக்கு அவர் மட்டும் காரணமாக இருக்க முடியாது. முன்னாடி ஓடுனா இவங்க 2 பேரும் தான், 2 பேரும் இவர் 3 பேரோட டீம் ஒர்க் தான் அவங்க வின் பண்ணதுக்கு காரணமாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போ இந்த லாஸ்ட் ஃபங்க்ஷனில் பாருங்கள், லாஸ்ட் ஃபங்க்ஷன் என்னதுங்க? G ஆஃப் F ஆஃப் A1ன்னு கொடுத்துருக்கேன், which is nothing but G ஆஃப் F ஆஃப் A1ன்றது என்னது? A2 இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரோட ஒர்க்கும் இதில் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு A1 இருக்கா, F ஆஃப் A1ன்றது என்னது? A2. தென் இந்த G ஃபங்க்ஷன்றது என்னது? லாஸ்ட் பிளேயர் பண்ணது தான், தட் இஸ் இந்த பிளேயர் இங்கே ஓடி போய் இது பண்ணது தான் G, அவங்களுடைய அவுட்புட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மிங்கிள் ஆகி வருது பாருங்கள். ஸோ இதில் அப்போ 2 ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம்? மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது மேக்ஸில் எப்படி வருதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ let us see about the composite functions and its definition. So composite functions அப்படினாலே composition of 2 or more functions. நம்ம இங்கே 2 functions தான் பார்த்தோம். இந்த 2 மட்டும் இல்லை, 2 or more functions கூட என்ன பண்ணலாம்? நம்ம merge பண்ணலாம். ஸோ இந்த 2 or more functionோட compositionனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா composite functions. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் பாருங்கள். Let f such that a related to b and g such that b related to c. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா fன்றது ஒரு ஃபங்க்ஷன், gன்றது ஒரு ஃபங்க்ஷன். fல பாருங்கள் a is domain and b is codomain, and in g b is domain and c is codomain. ஸோ b 2 functions, இது ரெண்டும் 2 functionsனு எடுத்துக்கிட்டோம்னா then the composition of f and g denoted by g composite f. ஸோ இதை எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள்? G composite. காம்போசிட்க்கு இப்படி ஸ்மால் ஓ போடுவாங்க, G composite. இதை நீங்கள் ரீட் பண்ணும்போது G composite F அப்படின்னு தான் ரீட் பண்ணோம். ஓகே. G composite F is defined as the function G composite F of x which is equal to G of F of x for all x belongs to A. ஸோ இங்கே எக்ஸ்ன்றது இங்கே இருக்க எக்ஸ் எதுலேருந்து வருது? நமக்கு டொமைன்லேருந்து வருது. ஸோ இதில் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இது வந்து எஃப்போட டொமைன் அண்ட் கோடொமைன் வந்துடும். திரும்ப ஃபங்க்ஷன் G வரும்போது இதுதான் என்னது? G ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து தட் இஸ் டொமைன் ஆகிடும். தட் இஸ் எஃப்போட கோடொமைன் வந்து ஜியோட டொமைன் ஆகிடும். அண்ட் தென் இது வந்து ஜியோட கோடொமைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செயின் ஆக்ஷன் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எஃப்லேருந்து தட் இஸ் எக்ஸ்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இமேஜ், இது ஒய். இந்த ஒய் வந்து என்ன ஆகிடும்? இப்போ இங்கே இன்புட் ஆகிடும். இங்கேருந்து எக்ஸ் இன்புட்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அவுட்புட். திரும்ப இந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸ், இது என்ன ஆகிடும்? ஜியோட இன்புட் ஆகிடும். ஸோ இன்புட் ஆகிட்டு ஜிக்கு அவுட்புட் வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகும். ஸோ இதுதான் காம்போசிட் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸை என்ன பண்ணலாம்? மர்ஜ் பண்ணலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட கோடொமைனை டொமைனாக எடுத்துக்கும். இதுதான் மெயின் திங் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. இப்போ நம்ம காம்போசிட் ஃபங்க்ஷன் தட் இஸ் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Suppose 2 functions are there, f of x is 3x minus 2 and the second function is g of x is equal to 2x plus k. ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா G composite f கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் G composite f அப்படின்னா G of f of x. G of f of x தான் என்னது? G composite f. ஓகே. இப்போது இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு G composite f என்னென்னு எழுதணும்? G of f of xன்னு எழுதிக்கணும். தென் இந்த G அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த f of xக்கு பதிலாக இங்கே இருக்க f of xக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 3x minus 2 இருக்குது இல்லையா? ஸோ அதை இங்கே எழுதிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நேராக டேரெக்டாக ஜிக்கு போகணும். இங்கே ஜி இருக்கிறதுனால ஜிக்கு போயிடணும். இப்போ எப்படி நம்ம முதல்லலாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னா எஃப் ஆஃப் 1 அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் இருக்க இடத்துல 1 கொடுப்போம் இல்லையா? அப்போ 1 + 2 = 3ன்னு வரும்.
அப்படியே இந்த எக்ஸை இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு இந்த இருக்க எக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா g of 3x plus 2னா நம்ம g ஃபங்க்ஷன் ஜிக்கு போங்க. தட் இஸ் g of x is equal to 2x plus k. அப்போ இங்கே இருக்க எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கீங்க 3x minus 2 இருக்குது. instead of x we have 3x minus 2. இந்த 3x minus 2 எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்க எக்ஸுக்கு என்ன பண்ணணும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ அதை தான் நான் பண்ண போகிறேன் பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 2 இருக்குது அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இருக்க எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எடுக்கிறேன் 3x minus 2. அடுத்தது இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கே. அவ்வளோதான் இது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த 2 இது ரெண்டுத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா? பண்ணிங்கன்னா 2 into 3x is 6x. 2 into minus 2 is minus 4 plus k. ஸோ இதுதான் என்னது உங்களுக்கு g composite f. இதுதான் மெத்தட். ஓகே, காம்போசிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட் இதுதான். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா எஃப் காம்போசிட் ஜி கூட கண்டுபிடிக்கலாம். பாருங்கள் எஃப் காம்போசிட் ஜி. ஸோ இந்த எஃப் காம்போசிட் ஜினா இங்கே எப்படி நம்ம ஜி காம்போசிட் எஃப்பை ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுனமோ அதே மாதிரி எஃப் காம்போசிட் ஜி எப்படி எழுதலாம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் இந்த எஃப் அப்படி வச்சு ஜி ஆஃப் எக்ஸ் என்னது 2x + k. அதை கொண்டு வந்து இங்கே போடுங்க. ஸோ இப்போ இங்கே வெளியில் என்ன இருக்குது எஃப் இருக்குது. அதனால் நம்ம டேரெக்டாக எங்கே போகணும் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு போகணும். எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க இடத்துல அங்கே என்ன இருக்குது 2x + k இருக்கா? அப்போ இங்கே இருக்க எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம் இப்போது 2x + kவை கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது 3. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் புட் 2x + k. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது -2. ஸோ அந்த -2 அப்படியே எழுதிடும். இப்போ நான் இது ரெண்டும் என்ன பண்ணணும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. 3 into 2x என்னது 6x. 3 into k is 3k -2. இப்போ இதுதான் என்னது எஃப் காம்போசிட் ஜி. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஜி காம்போசிட் எஃப் என்ன வந்திருக்கு 6x -4 + kன்னு இருக்குது இல்லையா? பட் எஃப் காம்போசிட் ஜி என்ன இருக்குது 6x + 3k - 2ன்னு இருக்குது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கா? இல்லை, ஈக்குவலாக இல்லை. ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஜென்ரலி எஃப் காம்போசிட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ஃபார் எனி 2 functions f and g. ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? a into b is equal to b into a. இதுதான் உங்களுக்கு என்னது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி a + b = b + aன்னு சொல்லலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் ஆர் கம்யூட்டேட்டிவ் உங்களுக்கு தெரியும். பட் இங்கே காம்போசிஷன் ஆஃப் 2 functions இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஜென்ரலின்ற வேர்டு பாருங்கள், இது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த ஜென்ரலின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இட் மே கம்யூட்டேட்டிவ். சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜி காம்போசிட் எஃப்பும் எஃப் காம்போசிட் ஜியும் ஈக்குவலாக இருக்கலாம். ஒன்லி ஃபார் சம்டைம்ஸ், நாட் இன் ஆல் கேசஸ். எல்லா கேஸ்லேயும் அது ஈக்குவலாக இருக்காது. அதனால தான் இந்த வேர்டு ஜென்ரலின்ற வேர்டை கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக, தட் இஸ் பொதுவாக அது ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சம் கேசஸில் அது ஈக்குவலாக இருக்கலாம். அப்படி ஈக்குவலாக இருந்தால் அது தட் இஸ் 2 functions வந்து இன்வர்சஸ் டு ஈச் அதர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வராது. 10th standardல 11th standard போகும்போது படிப்பீங்க. ஓகே, ஸோ அதுதான் இப்போ ஜென்ரலாக என்னது அப்படின்னா காம்போசிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் 2 functions இஸ் நாட் commutative. ஸோ இது வந்து ஒரு of the property of composite function. See the second point, that is the composition G composite f exists only when range of f is the subset of domain of G. Already நான் சொன்னேன் first function, second, that is the first function, இது வந்து second function அப்படின்னா that is second function வந்து second functionோட domain இது தான் இருக்கும். that is இந்த first functionோட கோடொமைன் இது, f-ஓட கோடொமைன் இது f-ஓட கோடொமைன். இந்த கோடொமைன் தான் ஜியோட என்ன ஆகிடும், ஜிக்கு வந்து இது வந்து என்னவாகிடும் டொமைன் ஆகிடும். அப்போது இங்கே இருக்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரேஞ்ச் இஸ் தி சப்செட் ஆஃப் கோடொமைன்னு தெரியும். ரேஞ்ச் இஸ் தி சப்செட் ஆஃப் கோடொமைன். ஸோ அப்போ இதில் வந்து ரேஞ்சில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த கோடொமைனில் இருக்கும்.
அந்த ரேஞ்ச் தான் இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் ஜிக்கு என்னவா மாறும்னா டொமைனாக மாறும். அதனால் டூ ஃபங்க்ஷன் காம்போசிட் ஃபங்க்ஷன் இருக்கும்போது எப்போது எக்ஸிஸ்டாக இருக்கும் அப்படின்னா when the range of f is the subset of the domain of g. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட் தான், பட் அதை வந்து மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. இங்கே வர ரேஞ்ச், தட் இஸ் இந்த எஃபோட ரேஞ்ச் தான் ஜியோட டொமைனாக மாறும். Now let us start with composition of three functions. See here, let a, b, c, d be the four sets. Four sets எடுத்துக்கிறோம். அதில் த்ரீ ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து f such that a to b, so a is domain and b is codomain. Second function is g such that b to c, so here b is domain and c is codomain, and h such that c to d, that is c is domain, d is codomain. So if you have three functions like this f, g and h, இப்போ என்ன பண்ணுறோம்னா யூஸிங் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், f காம்போசிட் g எடுக்கிறோம் அண்ட் தென் g காம்போசிட் h. ஃபர்ஸ்ட்டு செகண்டு அகெயின் செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துருக்கோம் பாருங்கள், f காம்போசிட் g and g காம்போசிட் h. we get two new functions like இப்போ என்ன பண்ணுறோம்னா த்ரீ ஃபங்க்ஷன்ஸை merge பண்ணுறோம். இது டூ ஃபங்க்ஷன்ஸாக merge ஆகிருக்குல்ல, அதை திரும்ப merge பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா f composite g within bracket then composite h, or இந்த மாதிரி f composite g composite h within bracket. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வேறு வேறு இல்லை, இது ரெண்டும் சேம் தான், both are equal. தட் இஸ் என்னதுன்னா த்ரீ ஃபங்க்ஷன்ஸை merge பண்ணியிருக்கோம். அப்போ composition of three functions is always associative. See here, composition of three functions is always associative. ஸோ இப்படி எடுக்கிறதும் ரெண்டும் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபோர் செட்ஸ் இருக்கு இல்லையா, ஏ பி சி டி. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எஃப், செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஜி, தேர்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஹெச் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் இங்கே எக்ஸ் வந்து இங்கே அதனோட இமேஜ் என்ன ஆகும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகும். இப்போ இது என்ன ஆகிடும், இந்த இமேஜ் தட் இஸ் ரேஞ்ச், இமேஜ்னா ரேஞ்ச், இங்கே இருக்க ரேஞ்ச் இந்த ஜி ஃபங்க்ஷனோட டொமைன் ஆகிடும். ஸோ அது இங்கே போகும்போது ரேஞ்ச் என்ன ஆகும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகும். அகெயின் இந்த ரேஞ்ச் என்ன ஆகிடும், இந்த ஹெச் ஃபங்க்ஷனோட டொமைனாக மாறிடும். திரும்ப ஃபைனலாக உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஹெச் ஆஃப் திஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ். இந்த மாதிரி மெனி ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், செயின் ஆக்ஷன் மாதிரி merge பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, another thing, ஃபங்க்ஷன்ஸ்க்கு டூ அதர் நேம்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் கேன் ஆல்சோ பி டேர்ம்ட் ஆஸ் மேப்பிங். ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம்னா மேப்பிங்னு சொல்லலாம். இன் அதர் வேர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே என்ன நடக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடக்குது. எக்ஸ் வந்து ஒய்யாக மாறுது, தென் ஒய் வந்து அகெயின் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுது, இந்த மாதிரி மாறிக்கிட்டே போகும். ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு டூ அதர் நேம்ஸ் இருக்குது. மேப்பிங்னாலும் ஃபங்க்ஷன் தான், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னாலும் இட் இஸ் ஃபங்க்ஷன் தான். Now we are going to see some special functions and their graphs. See here, first one is linear function. Linear function நாலே உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயரே பார்த்துருப்பீங்க, தட் இஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ன்னு சொல்லி கிராஃபில் வரைஞ்சிருப்பீங்க. லீனியர் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் எ ஸ்ட்ரெயிட் லைன் இன் கிராஃப் ஆல்வேஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்றது எப்போவுமே போத் சைட்ஸ் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் போத் சைட்ஸ் ஆன் த பிளேன். ஸோ ஒரு பிளேனில் ரெண்டு பக்கமுமே ஸ்ட்ரெயிட் லைன் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம், வித்தவுட் த லிமிட், அன்லிமிட்டடாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் கோடொமைன்னும் போது உங்களுக்கு ரெண்டுமே என்னதுன்னா ரியல் நம்பர் செட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்பர் லைனுன்றதே இந்த நம்பர் லைனோட அனதர் நேம் என்ன தெரியுமா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் லைனோட நேமே ரியல் லைன். இந்த எக்ஸ் ஆக்சிஸோட நேம் என்னது, ரியல் லைனுன்னுவாங்க. ஓகே, ஸோ எதனால் அதை ரியல் லைன் சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாக நம்ம என்ட்ரி போடுறது எல்லாமே என்னதுன்னா ரியல் நம்பர்ஸ், அதில் இருக்கிறதெல்லாம் ரியல் நம்பர்ஸ். ஸோ இங்கே இந்த டொமைனும் ரியல் நம்பர் தான், கோடொமைன்ன்றது ஒயில் பார்ப்போம் நம்ம, அதுவும் ரியல் நம்பர் தான். ஸோ டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்ற ஃபார்மில் கிராஃபில் பார்த்துருப்போம் நம்ம, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அந்த ஒய்யை தான் இங்கே என்னென்ன எழுதியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ வேர் எம் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, எம் மட்டும் என்னவாக இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது, சி ஜீரோவாக இருக்கலாம், தட் இஸ் அ கண்டிஷன் யார்.
m is not equal to 0, then it is called the linear function. So in the equation க்கு பேர் தான் என்னது linear function. Geometrically this represents a straight line in the graph. அது உங்களுக்கு தெரியும், linear equation always represent straight line. இப்போ இந்த linear functionsலே two types பார்க்குறோம். அது என்னதுன்னா ஒன்று identity function, another one is additive inverse function. ஸோ இதில் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். தட் இஸ் எக்ஸ் ஒய் ரெண்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஆர்டர்ட் பேரில் எக்ஸும் ஒய்யும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இது ஒன்றுனா இதுவும் 1, 2 மீன்ஸ் 2, 2 இந்த மாதிரி வரும். ஸோ அதனுடைய கிராஃப் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த லைன் மேலே நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஆர்டர்ட் பேர், தட் இஸ் இந்த கோஆர்டினேட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் வேல்யூ எப்படி இருக்கும், ரெண்டும் சேமாக இருக்கும். இந்த லைனில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, எந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதனுடைய கோஆர்டினேட்டில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் இந்த ஈக்குவேஷனையே நம்ம என்னென்னு டினோட் பண்ணுறோம், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதனுடைய கிராஃப் தான் இது. நெக்ஸ்ட்டு ஆடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஆடிட்டிவ் இன்வர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அடிஷன் பார்க்கும்போது அதில் ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருப்போம். additive இன்வர்ஸ்னால் நெகட்டிவ், ஒரு நம்பரோட additive இன்வர்ஸ். இப்போ 1ஓட additive இன்வர்ஸ் அப்படின்னா அது -1, 2ஓட additive இன்வர்ஸ் என்னென்னு கேட்டால் -2. ஸோ ஒரு நம்பரோட நெகட்டிவ் தான் என்னென்னு சொல்லுவாங்க, additive இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு எஃப் வந்து ஃபங்க்ஷன், டொமைன், கோடொமைன் ரெண்டுமே என்னது ரியல் நம்பர் செட். ஸோ ஈக்குவேஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸை தான் நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் ஐடென்டிட்டி. இப்போ ஆடிட்டிவில் பார்த்தீங்கன்னா அதே பாருங்கள், டொமைன் எஃப் சச் தட் ஆர் ரிலேட்டட் டு ஆர், தட் இஸ் டொமைன் அண்ட் கோடொமைன் ரெண்டுமே ரியல் நம்பர் செட். ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு -x, அதை தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -xன்னு எழுதியிருக்கோம். இது ஏன் ஆடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு நான் ரீசன் சொல்லிட்டேன், ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே எக்ஸ்னால் அங்கே என்ன வருது, -x வருது. ஸோ அதனுடைய ஆடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இது. ஸோ இதனுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இப்படி இருக்கா, இந்த லைன் இந்த பக்கத்துலேயே இருந்து இப்படி போகும். இது மேலே நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தீங்கனாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா இது 1, சப்போஸ் இங்கேயும் 1 வருது அப்படின்னா, சாரி இங்கே -1 வரும், இங்கே 1 வருது அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து -1, 1 ஒரு நம்பரோட நெகட்டிவ் இன்னொரு நம்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல -2 அப்படின்னும் போது இங்கே 2னா இந்த பாயிண்ட் வந்து -2, 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே 1, இங்கே -1னா இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், 1, -1 இருக்கும் இந்த பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட அடிட்டிவ் இன்வர்ஸாக இருக்கும். -2ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் +2, -1ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் +1, அதே மாதிரி 1ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் -1. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் என்னது, ஆடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதனுடைய கிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு கிராஃப்னு பார்க்கும்போது அதனுடைய எக்ஸ்டென்ஷன், அது தட் இஸ் அந்த கிராஃப்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனை கூட ஒரு கிராஃபில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிராஃபில் எனி கர்வ் இருக்குது அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷன் பார்க்கணும். ஒய் ஆக்சஸில் அது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, எக்ஸ் ஆக்சஸில் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதுதான் அதனுடைய டொமைன். எக்ஸ் ஆக்சஸில் எக்ஸ்டெண்ட் ஆகிறது டொமைன் சொல்லுவாங்க, ஒய் ஆக்சஸில் எக்ஸ்டெண்ட் ஆகிறது தான் ரேஞ்சுன்னுவாங்க. ஓகே, ஸோ இதில் ரேஞ்சு, டொமைன் இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஃபை வச்சே பார்க்கலாம். இப்போ இது போத் சைட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றதுனால எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் அது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இந்த பக்கம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அதனால தான் அதனுடைய டொமைன், கோடொமைன் ரெண்டுமே ரியல் நம்பர்ஸாக இருக்குது. ஓகே, see next one is modulus or absolute valued function. ஸோ மாடுலஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நெகட்டிவ் வேல்யூ சேஞ்ச் டு பாசிட்டிவ். இப்போ வந்து தட் இஸ் modulus of -2னா which is nothing but 2ன்னு சொல்லுவோம். modulus of 2 is also 2 தான். ஸோ அதுதான் என்னது, மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க, மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படின்வாங்க இதை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். டொமைன் வந்து ரியல் நம்பர், பட் கோடொமைன் வந்து பார்த்தீங்கன்னா 0 to infinity. ஏன்னா கோடொமைன்றது ரேஞ்ச் இல்லையா, அது உள்ள தான் ரேஞ்ச் இருக்கும். ரேஞ்ச்னால் என்னதுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ரேஞ்ச். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸ் இருக்கிறதுனால எப்போவுமே எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும், அதனால் நெகட்டிவ் வேல்யூஸ் இங்கே வரலை. நெகட்டிவ் வேல்யூஸ் இங்கே வரல. ஸோ அதனால தான் அதனுடைய டொமைன், கோடொமைன் ரெண்டுமே ரியல் நம்பர். பட் கோடொமைன் வந்து பார்த்தீங்கன்னா 0 to infinity. ஏன்னா கோடொமைன்றது ரேஞ்ச் இல்லையா, அது உள்ள தான் ரேஞ்ச் இருக்கும். ரேஞ்ச்னால் என்னதுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ரேஞ்ச். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸ் இருக்கிறதுனால எப்போவுமே எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும்,
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா parenthesisோட ஓப்பனிங் ப்ராக்கெட் இருக்குது, இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட எண்டிங் ப்ராக்கெட் இருக்குது. இதுக்கும் மீனிங் இருக்குது. என்னது அப்படின்னா, இந்த ஓப்பனிங் ப்ராக்கெட்டுன்னும் போது நான் ஆல்ரெடி சொன்னேன் parenthesis இப்படி போட்டிங்கன்னா இதை வந்து ஓப்பன் இன்டர்வல்னுவாங்க, இப்படி போட்டிங்கன்னா அது க்ளோஸ்ட் இன்டர்வல்னுவாங்க. சாரி, இந்த சைடு க்ளோஸ்டாக இருக்கணும், இந்த சைடு ஓப்பனாக இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ்ட் இன்டர்வல், இது வந்து என்னது ஓப்பன் இன்டர்வல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 இஸ் அ ரியல் நம்பர், பட் இது வந்து இன்ஃபினிட்டி அப்படின்வாங்க. இன்ஃபினிட்டினா நாட் டிஃபைன், இது வந்து ரியல் நம்பர் கிடையாது. அதனால் இன்டர்வெல்லில் பார்த்தீங்கன்னா இந்த போத் எண்ட் பாயிண்ட்ஸில் 0 மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும், இந்த இன்ஃபினிட்டி என்ன ஆகாதுன்னா இன்க்ளூட் ஆகாது. அதனால தான் இந்த ப்ராக்கெட்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது க்ளோஸ்டாக இருக்குது, இது ஓப்பனாக இருக்குது. அப்போ இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0லேருந்து இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் எதில் இருக்குது, ரேஞ்சில் இருக்குது, தட் இஸ் கோடொமைனில் இருக்குது. அதான் இதனுடைய மீனிங். ஸோ டொமைன் ரியல் நம்பர், கோடொமைன் இஸ் 0 to infinity. ஓகே, இப்போ இதனுடைய கிராஃப் பாருங்கள். கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் எக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ, இங்கே எல்லாம் என்ன இருக்கும், எக்ஸோட பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும் இந்த இடத்துல இல்லையா. எக்ஸோட பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்போது எக்ஸுக்கு இங்கே பாசிட்டிவ் வேல்யூ, சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் 1 வந்து என்ன வரும், 1 தான் வரும். மாடுலஸ் ஆஃப் 2 is 2. அப்போ இது மேலே இருக்க பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1,1 தென் 2,2 அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இதனுடைய ஈக்குவேஷன், இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னதுன்னா நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனில் பார்த்தோம் இல்லையா, y = x அதுதான் வரும். பட் இந்த பக்கம் பார்க்கும்போது இங்கே எல்லாம் எக்ஸோட என்ன இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எக்ஸுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது y எப்படி இருக்கும், உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இங்கே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா -1,1, இங்கே பார்த்தீங்கன்னா -2,2 இப்படி போகும். அப்போ இங்கே எல்லாமே எக்ஸ் வந்து நெகட்டிவ், y மட்டும் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், பிகாஸ் மாடுலஸ் இருக்கிறதுனால. ஸோ அதனால் இங்கேருந்து இது வரைக்கும் இந்த லைனை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா y = -x. அண்ட் தென் டொமைன் வந்து உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லாக, இது ஃபுல்லாக எல்லா ரியல் நம்பர்ஸும் வந்துடும். y ஆக்சிஸில் 0 to infinity, இங்கே போகும்போது இன்ஃபினிட்டி, அன்லிமிட்டடாக நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ 0 to infinity. இங்கே மட்டும்தான் பாருங்கள் கர்வ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. நெகட்டிவ் y ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கர்வ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கவே இருக்காது, வெறும் மேலே மட்டும்தான் கர்வ் இருக்கும். ஏன்னா அதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to infinity இருக்கிறதுனால மேலே மட்டும்தான் இருக்கும், கீழே வர சான்ஸே இல்லை. பிகாஸ் இந்த ஃபங்க்ஷனில் f(x)ன்றது y இல்லையா, yக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால y நெவர் டேக்ஸ் த நெகட்டிவ் வேல்யூ. அதனால தான் கீழே கர்வ் வரவே வராது, மேலே மட்டுமே வரும். ஸோ இதை தான் நம்ம இப்படி டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். இங்கே இப்போது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா இந்த பக்கம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா நம்பர் லைனில் இந்த சைடு வரும். இந்த சைடில் கர்வ் பாருங்கள், y = x, y = xனா f(x) = x, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. x இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா f(x) என்னவாக இருக்கும், எக்ஸாக இருக்கும். அதே எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா -xனா இந்த பக்கம் வரும், நெகட்டிவ் சைடு ஆஃப் எக்ஸ் வந்து இந்த சைடு வரும். இந்த இடத்துல எல்லாமே -x. அப்போ வந்து f(x) எப்படி இருக்கும்னா, தட் இஸ் y = -xனா f(x) = -x. இந்த இடத்துல கர்வ் ஈக்குவேஷன் பாருங்கள், லைன் ஈக்குவேஷன், f(x) = -x if x is less than 0. ஸோ இதுதான் மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் இன்னும் எலாபரேட்டாக பார்ப்பீங்க 11th ஸ்டாண்டர்டில். இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக லீனியர் ஃபங்க்ஷன் கிடையாது, இது காம்போசிஷன் ஆஃப் 2 லீனியர் ஃபங்க்ஷன். Modulus function is the composition of 2 linear functions. So next we are going to see quadratic functions. Quadratic functions na உங்களுக்கு தெரியும், degree 2 இருக்க equations எல்லாம் quadratic equations சொல்லுவோம். ஸோ அதில் இருந்து தான் நம்ம quadratic functions பார்க்க போகிறோம். So a function f such that r related to r is defined by f(x) = ax² plus bx plus c. இந்த ஈக்குவேஷனுக்கு நேம் தான் என்னதுன்னா quadratic equation சொல்லுவாங்க. தட் இஸ் இது என்னதுன்னா y = ax² plus bx plus c. அதுதான் இங்கே ஃபங்க்ஷனாக மாற்றி y f(x)ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ a is not equal to 0. இங்கே இருக்க a என்னவாக இருக்கக்கூடாது, ஏன்னா இது 0 ஆகிடுச்சுன்னா x² டேர்ம் வேனிஷ் ஆகிடும், அப்போது இது லீனியர் ஆகிடும். அதனால தான் இந்த கண்டிஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு, a is not equal to 0. ஓகே, is called a quadratic function. That is nothing but quadratic equation அப்படியே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷன் மாற்றிருக்காங்க.
ஸோ அதனுடைய கிராஃப் பார்த்திங்கன்னா குவாட்ராட்டிக் எப்படி வந்து உங்களுக்கு லீனியர் ஃபங்க்ஷனோட கிராஃப் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கோ அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்போவுமே எப்படி இருக்கும்னா பேரபோலாவாக இருக்கும். ஓகே, ஸோ பேரபோலா அப்படின்னும் போது இதுதான் இந்த யூ ஷேப் தான் என்னன்னு சொல்லுவாங்க. இந்த கர்வுக்கு பேர் தான் என்னது? பேரபோலா. உங்களுக்கு இந்த கிராஃபில் நீங்கள் இதை படிப்பீங்க, பேரபோலா. ஓகே, ஸோ இதனுடைய ஈக்குவேஷன் பாருங்கள், y = x². அப்போ அது மேலே இருக்க கோஆர்டினேட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, தட் இஸ் இது 0,0 அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது இது 1ஆக இருந்தால் இது என்னவாக இருக்கும்னா 1,1. அதாவது இந்த எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? y கிடைக்கும். இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க 2 கிட்ட அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து 2,4ஆக இருக்கும். ஓகே, புரியுதா? அதே மாதிரி இங்கே -1னா இங்கே -1,1, இங்கே -2,4. தட் இஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? y கிடைக்கும். ஸோ அதனால் அந்த ஈக்குவேஷன் என்ன வரும்? y = x²ன்னு வரும். ஓகே, இப்போ இதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் பிட்வீன் r to r. தட் இஸ் டொமைனும் ரியல் நம்பர் செட், கோடொமைனும் ரியல் நம்பர் செட். ஈக்குவேஷன் பாருங்கள், f(x) = x². இங்கே x வந்து எதுலேருந்து வரும்? டொமைன்லேருந்து வரும். r ரேஞ்ச் எதுலேருந்து வரும்? கோடொமைன்லேருந்து வரும். இது எஸ்பெஷலாக ரேஞ்ச் வந்து f(x)னா ரேஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்டர்வெல் பாருங்கள், 0லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே தான் இருக்குது இன்டர்வெல். அதில் இன்ஃபினிட்டியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓப்பன் இன்டர்வெல் கொடுத்துருப்பாங்க, 0க்கு க்ளோஸ் இன்டர்வெல். இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கர்வ் எக்ஸிஸ்டன்ஸ் பாருங்கள், பாசிட்டிவ் சைட் ஆஃப் y ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது, இந்த பக்கம் கர்வே கிடையாது. ஸோ அதனால தான் ரேஞ்சுன்றது ஒய்ன்னு தெரியும். y எதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு? 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் இந்த கர்வ் y ஆக்சிஸில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதனால தான் இங்கே f(x) என்னென்னு கொடுத்துருக்காங்க, 0 to infinity. நீங்கள் இங்கே கூட அதை போடலாம், நோ ப்ராப்ளம். பட் இவங்க ஜென்ரலாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்றதுனால இந்த மாதிரி கொடுத்துட்டு ரேஞ்சை மட்டும் ஸ்பெஷலாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் வந்து பாருங்கள், பேரபோலா கீழே இருக்குது, தட் இஸ் நெகட்டிவ் சைட் ஆஃப் y ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது y = -x² இருக்கும். தட் இஸ் இங்கே ஒரு பாயிண்ட், இப்போ இது 1 அப்படின்னா இங்கே 1 இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்டு இது -1னா இங்கே பாயிண்ட் என்னவாக இருக்கும்? 1,-1ஆக இருக்கும். ஸோ 2ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கர்வில் சப்போஸ் இங்கே 2 அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும்? 2,-4ஆக இருக்கும். இது -4ஆக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அப்போது இது எக்ஸு, இது ஒய். எக்ஸை ஸ்கொயர் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு மைனஸ் சைன் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு y கிடைக்கும். அதனால தான் இந்த ஈக்குவேஷன் வந்து y = -x². ஸோ இதுவும் பேரபோலா தான். இந்த பேரபோலாவில் பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், y = -x²ன்ற கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஃபங்க்ஷனில் வந்து டொமைனும் ஆர், கோடொமைனும் ஆர், தென் ரிலேஷன் தட் இஸ் த கண்டிஷன் இஸ் f(x) = -x². அதே மாதிரி எக்ஸ் வந்து டொமைன்லேருந்து வரும், ஸோ ரியல் நம்பர் செட். f(x) பாருங்கள், -∞லேருந்து 0, இந்த சைடு ஓப்பன், இந்த சைடு க்ளோஸ்டாக இருக்குது பாருங்கள். அப்போ கர்வோட எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா y ஆக்சஸில் நெகட்டிவ் சைடில் மட்டும்தான் இருக்குது, பாசிட்டிவ் சைடில் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே பாருங்கள், 0லேருந்து இந்த பக்கம் -∞ வரும், இந்த பக்கம் +∞ வரும் போக போக. இங்கே கீழே போக போக -∞. அப்போ 0 to -∞ தான் கர்வ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது 1-to-1 ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். பட் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 வராது. ஏன்னா உங்களுக்கு ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சா அது 2 பாயிண்ட்ஸ் 2 or more பாயிண்ட்ஸில் மீட் பண்ணால் இட் இஸ் நாட் 1-to-1 பார்த்துருப்பீங்க. இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் 2 பாயிண்ட்ஸில் ஹாரிசான்டல் லைன் மீட் பண்ணும். ஸோ இட் இஸ் நாட் 1-to-1 function. But linear function is always 1-to-1. But quadratic is not 1-to-1 function. Now let us see about the cubic functions. Cubic நாலே உங்களுக்கு தெரியும் 3 இல்லையா? So degree 3 இருக்கும். So it is known as cubic function. Degree 3 இருந்ததுன்னா அந்த equation என்னன்னு சொல்லலாம், cubic equation. So அந்த function cubic function வாங்க. So இங்கே பாருங்க, domain real number, codomain real number. Then f of x is equal to ax cube plus bx square plus cx plus d equal to plus d. A is not equal to 0. இந்த a 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்னா இந்த x cube வந்து vanish ஆயிடும். So cubic becomes quadratic. அதனால தான் இந்த condition இங்கே கொடுக்குறாங்க. Okay. This is called a cubic function. The graph of f of x equal to x cube. So இது வந்து x cube ஓட graph இது, y equal to x cube. f of x னா y.
ஸோ அதனுடைய கிராஃப் இப்படி தான் இருக்கும். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா, இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன்னு, 1-to-1 அண்ட் ஆல்சோ ஆன்-டு ஃபங்க்ஷன். பார்த்தா தெரியும் ஆன்-டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு. ஏன்னா நெகட்டிவ் சைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸும் இருக்குது, அதே மாதிரி பாசிட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸும் இருக்குது, நெகட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸும் இருக்குது. ஸோ ஹோல் பிளேனையும் இது கவர் பண்ணுது. அப்போது இது ஆன்-டுவாகவும் இருக்கும் ப்ளஸ் 1-to-1ஆகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். கியூபிக் ஃபங்க்ஷன் இஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். A function f such that r minus set of all 0. இங்கே டொமைன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக டொமைன், இதுதான் டொமைன், இதுதான் டொமைன். r minus set of all 0 is டொமைன். அப்படின்னா ரியல் நம்பர் செட்லேருந்து எந்த செட்டை மட்டும் எடுத்துடுறாங்க, 0வை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்க ரியல் நம்பர்ஸ் எல்லாம் எதில் இருக்கும், டொமைனில் இருக்கும். அண்ட் தென் ஹியர் கோடொமைனும் r. ஃபங்க்ஷன் பாருங்கள், ரெசிப்ரோக்கல்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா. So f of x is equal to 1 by x is called the reciprocal function. f of x தான் இங்கே y ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், y equal to 1 by x. ஸோ அதனுடைய கிராஃப் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேர்வோட இந்த எண்டு இருக்குது இல்லையா, இந்த எண்டும் இந்த எண்டும், இந்த ரெண்டு எண்டும் வந்து இந்த சைடு வந்து இது எங்கேயுமே எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணாது, அதே மாதிரி இங்கே ஒய் ஆக்சிஸ்லையும் டச் பண்ணாது, ஆனால் க்ளோஸராக போய்கிட்டே இருக்கும். இட் டச்சஸ், இது எங்கேயோ போய் ஒரு இன்ஃபினிட்டியில் டச் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சைடும் அதே மாதிரி தான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த 0 இந்த இடத்துல இது ஒய் ஆக்சிஸை டச் பண்ணும்போது தான் அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம், 0, சம்திங் எழுதுவோம். அதே மாதிரி இங்கே டச் பண்ணும்போது தான் அதை இங்கே ஏதாவது சப்போஸ் 0, a அப்படின்னு எடுத்திங்கன்னா இங்கே b, 0ன்னு வரும். இது டச் பண்ணும்போது அந்த பாயிண்ட் இல்லையா. ஸோ அப்போது 0ல் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டாகவே இல்லை. எதனாலனா இந்த இடத்துல இது எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணாது, இது ஒய் ஆக்சிஸை டச் பண்ணாது. அதே மாதிரி தான் இங்கேயும் நெகட்டிவ் சைட்லேயும் எங்கேயுமே அது டச் பண்ணாததுனால உங்களுக்கு 0ல் வந்து ஃபங்க்ஷன் என்னவா இருக்காது, டிஃபைன்டாக இருக்காது டொமைனில். பாருங்கள் இந்த சைடு டச் பண்ணாது, இந்த சைடும் டச் பண்ணாது. அப்போது டொமைனில் வந்து எதை ரிமூவ் பண்ணிடணும், நம்ம 0வை ரிமூவ் பண்ணினா தான் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டாக இருக்கும். அதனால தான் அதை ரிமூவ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ f of x is equal to 1 by x ஓட கர்வ் இப்படி தான் இருக்கும். இந்த கர்வுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஸோ இதெல்லாம் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க டீட்டெயில்டாக. இதெல்லாம் இந்த கர்வுக்கு நேம் என்னதுன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். இந்த ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இது பாருங்கள் 1-to-1 இருக்கும். ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் பண்ணாலே தெரியும், இது சிங்கிள் பாயிண்டில் பாருங்கள், எங்கே வரைஞ்சிங்கனாலும் சிங்கிள் பாயிண்டில் தான் மீட் பண்ணும். ஸோ இது 1-to-1. அண்ட் ஆன்-டுவா பார்த்தா ஆன்-டுவா இருக்குமா, இது ஆன்-டுவா கண்டிப்பாக இருக்கும். எதனாலனா டொமைனில் பாருங்கள் எடுத்துட்டாங்க 0வை. இதே இந்த 0 இல்லாமல் டொமைன் இருந்துச்சுன்னா, வெறும் r-to-rன்னு இருந்ததுன்னா அது என்னவா இருக்காது, ஆன்-டுவாக இருக்காது. பட் நம்ம ஆல்ரெடி டொமைன்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த டொமைனில் இந்த கர்வ் எப்படி இருக்கும்னா ஆன்-டு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலி கியூபிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம், தென் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1-to-1 அண்ட் ஆன்-டு. ஸோ ரெண்டுமே என்ன வரும்னா உங்களுக்கு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இது கொஞ்சம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஸ்பெஷல் கேஸில். இங்கே பாருங்கள் எ ஃபங்க்ஷன் f such that r-to-r. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்னாலே உங்களுக்கு தெரியும் both side it can be extended. அப்போ domain r, codomain r defined by f of x equal to c. That is f of x means nothing but what, y equal to c for all x belongs to r is called a constant function. Constant function ன்றது எப்போவுமே a line parallel to y axis. It may be here also, இங்கே கூட இருக்கலாம். ஸோ நெகட்டிவில் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ அது கீழே வரும், நெகட்டிவ் சைட் ஆஃப் y axis. நத்திங் பட் சப்போஸ் இது வந்து 2 அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து y equal to 2. இது வந்து -3ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் -3ஆக இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் y equal to -3. ஸோ y ஆக்சிஸில் இந்த இடம் -3. ஓகே, ஸோ y ஆக்சிஸில் எந்த பாயிண்டில் அது க்ராஸ் பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த லைன் y ஆக்சிஸில் இது -3ன்ற பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணுறதுனால இது y equal to -3. அதே மாதிரி இங்கே y ஆக்சிஸில் இது 2ன்ற பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணுறதுனால இது y equal to 2. அதை ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் cன்னு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இட் மேபி இட் டேக்ஸ் எனி ரியல் நம்பர், c டேக்ஸ் எனி ரியல் நம்பர். ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது இது 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது தெரியும் உங்களுக்கு, ஆல்வேஸ் இட் இஸ் அ many-to-1 ஃபங்க்ஷன். many-to-1 ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் என்னது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே,
ஸோ இது மெனி டு ஒன் ஃபங்க்ஷனில் ஸ்பெஷல் கேஸ்ன்னும் போது அதே மாதிரி ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்றது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே, ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் என்னது உங்களுக்கு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸில் இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு முன்னாடியும் ப்ராக்ரஸ் செக்குன்னு ஒரு பார்ட் இருக்கும். திங்கிங் கார்னர் இருக்கும், ப்ராக்ரஸ் செக் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். நீங்கள் படித்த கான்செப்ட்லேயே நீங்கள் தரோவாக இருக்கேன்னு நினைப்பீங்க. பட் இஃப் யூ ரீட் தட் வில் ரேஸ் வித் மெனி டவுட்ஸ். ஸோ அந்த டவுட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டாபிக் வந்து இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும், நல்லா கிளியராக புரியும். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் டவுட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் ப்ரீவியஸ் வீடியோவோட எபிசோட் பார்க்கணுன்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்க்கலாம். அண்ட் தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். I will clear the doubts definitely. Okay, bye bye, see you.